டைனோசர்கள் அழிந்த நாள், லாஸ்ட் டே ஆஃப் த டைனோசார். 660 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் நிலம், நீர் ஆகிய மூன்றையும் அவர்கள்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 18 கோடி ஆண்டுகளாக நீடித்திருந்த அவர்களின் ஆட்சி சொற்ப நேரத்தில் முடிவடையப் போவதை அப்போது பூமியிலிருந்த எந்த உயிரினமும் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மோதல் கணப்பொழுதில் நடந்து முடிந்தது. 10 to 15 கிலோமீட்டர்கள் நீளமுடைய விண்கல் பூமியின் அருகாமையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுகிறது. இப்படி ஈர்க்கப்பட்ட விண்கல் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்ததும் கிட்டத்தட்ட நொடிக்கு 13 கிலோமீட்டர்கள் எனும் அசுர வேகத்தில் பூமியை நோக்கி சீறிக்கொண்டிருந்தது. இந்த அதிகபட்ச வேகத்தினால் பூமியின் வளிமண்டலத்தினால் ஏற்படுத்தப்படும் உராய்வு காரணமாக அதன் வெப்பம் அதிகரித்து எரிய ஆரம்பிக்கிறது. இந்த வெப்பம் கிட்டத்தட்ட சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையை ஒத்ததாக இருந்தது. நொடிக்கு 13 கிலோமீட்டர்கள் எனும் வேகத்தில் சீறி வந்த அந்த தீப்பாறை